ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சவுத் கொரியாவில் என்னோடய ஃபோனை தொலைச்சிட்டேங்க. அன்றைக்கி வீக்கெண்டுங்கிறங்காட்டிக்கு நான் ஹோம் ப்ளஸ் போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வந்துட்டுருந்தேன். அப்போ பக்கத்துலேயே ஒரு லேக் ஒன்று இருக்கும். ஸோ நான் அந்த வழியாக தான் வந்துட்டுருந்தேன். எனக்கு இந்த லேக் ரொம்ப பிடிக்கும். இந்த லேக்கை சுற்றி சைக்கிளிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அப்படியே அந்த லேக் வழியாக வந்துட்டு இருந்தப்போ என்னோடய ஃபோன் எனக்கே தெரியாமல் கீழே விழுந்துருச்சு. முன்னாடி சைக்கிளில் பேஸ்கெட் இருக்குல்ல, அந்த பேஸ்கெட்லேருந்து என் ஃபோன் கீழே விழுந்துருச்சு. பேஸ்கெட்டை விட்டு அது வெளியே விழுந்தது நான் கவனிக்கல. நடுவில் எதுக்காகவும் சிக்னலில் மேப் எடுத்து பார்க்குறக்காக ஃபோன் எடுத்த நான் அப்படியே மேலாலே வச்சுருந்துருக்கேன். ஸோ அதனால தான் ஃபோன் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருக்கு. ஆனால் நான் விழுந்ததை கவனிக்கல. நான் நேராக ரூமுக்கு வந்துட்டேன். சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு சரி வீட்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபோன் தேடினா ஃபோனை காணோம். எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு, ஃபோன் வீட்டில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இல்லை, நான் வழியில் தான் தொலைச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அவள் நம்பர்லேருந்து என் நம்பருக்கு கால் பண்ண சொன்னேன். எனக்கு ஃபோனை மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்ட்டு ரொம்ப பதட்டமும் ஆயிடுச்சு. நல்ல வேளையாக ஆப்போசிட்டில் என்னோடய ஃபோனை அட்டன் பண்ணாங்க. எங்கேருந்து அட்டன் பண்ணாங்கன்னு பார்த்தா சவுத் கொரியா போலீஸ் ஸ்டேஷன் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் லேக் சைடில் விழுந்துருந்துச்சு, இங்கே ஸ்டேஷனில் கொடுத்துட்டு போனாங்க. ஃபோன் சேஃபாக இருக்குது, நீங்கள் உங்கள் ஐடி ப்ரூஃபை கொண்டு காமிச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒருத்தர் பேசினார். எனக்கு அப்போ தாங்க போன உயிர் திரும்ப வந்துச்சு. ஏன்னா நம்ம வேறு கண்ட்ரியில் இருக்கோம், இப்படி ஃபோனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுச்சு. சரி போய் ஃபஸ்ட்டு ஃபோனை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு டேரெக்டாக ஸ்டேஷன் போயிட்டேன். அங்கே ஒன்றும் பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லை. என்னோடய ஃபோன் மாடல் நேம் கேட்டார். அதுக்கப்புறம் என்னோடய ஐடி ப்ரூஃப் ஏஆர்சி கேட்டார். அதுக்கப்புறம் என்னோடய ஃபோனை அன்லாக் பண்ணி காமிக்க சொன்னார். ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் தானே, பண்ண உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு சைன் வாங்கிக்கிட்டார். சைன் பண்ணோடனே ஃபோன் என் கையில் கொடுத்துட்டாரு. ஒரு வழியாக ஃபோன் என் கைக்கு வந்துருச்சு. பட் இந்த இன்சிடெண்ட்டால் நான் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஒன்று என்னென்னா, சவுத் கொரியாவில் எந்த ஒரு பொருள் மிஸ் ஆனாலும் அதை ஒன்று ஸ்டேஷனில் எடுத்து கொடுத்துட்றாங்க, இல்லையா அது அதே இடத்துல தான் கிடக்கும். அப்படி ஸ்டேஷனில் எடுத்து கொடுத்ததை அவங்க அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து டேட் அண்ட் பிளேஸோடு ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டில், இந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டு அதுக்குன்னே ஒரு வெப்சைட் இருக்கும் போல், அதில் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா அதில் போய் நம்ம சர்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய நல்ல நேரம் என்னோடய ஃபோன் பேட்ரி தேர்ந்து போகாமல் இருந்துச்சு. அதனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நான் போய் ஈஸியாக போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மற்ற திங்ஸ் எல்லாம் இருந்தால் நீ இந்த வெப்சைட்டில் தான் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம. ஆனால் அப்படி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் போன ஸ்டேஷனில் ஷெல்ஃப் ஃபுல்லாக ஏகப்பட்ட ஐஃபோன்ஸு, பேக்ஸு, பர்ஸு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. அதெல்லாம் இன்னும் யாரும் க்ளைம் பண்ணாமே வச்சுருக்காங்க. அப்படின்றப்போ என்னோடய இந்த ஃபோன் என் கைக்கு திரும்ப வந்தது என்னோடய லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ நடந்துட்டனால இனி ஃபோன் நான் எப்போவும் பேக்கில் உள்ள ஜிப்பில் போட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த பேஸ்கெட்டில் சும்மா போடுற இதை அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை. மற்றபடி சவுத் கொரியா ஒரு சேஃபான கண்ட்ரிங்க. இப்போது நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறீங்க, ஒரு இடத்துல பேகை வச்சுட்டு அந்த பிளேஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திரும்ப நீங்கள் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் உங்கள் பேக்கில் நீங்கள் வச்ச திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும், எதுவும் மிஸ் ஆகிருக்காது. ஸோ அந்தளவுக்கு சேஃபான கண்ட்ரி தான் இது. என்னோடய கேர்லெஸ்ஸால் நான் ஃபோனை கீழே போட்டுட்டு திருப்பி ஏதோ ஒரு லக்கால் கையில் ஃபோனை வாங்கிட்டேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.